அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 8/4/2024 பங்குனி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அமாவாசை திதி இரவு 11:50 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 10:12 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சர்வ அமாவாசை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. திருக்கணித சித்தாந்தப்படி மேஷ ராசியில் புதன் வக்ரகதியில் உடன் குரு, கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் ராகு சூரியன் சந்திரன் சுக்கிரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிரும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிரும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான சூழ்நிலையும், ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு அனுகூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் புதன் குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பேசுவது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது
ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் 10ல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் சற்று விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். குறிப்பாக சந்திரனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக சனி செவ்வாய் 8ல் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று நாள் முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு சந்திராஷ்டமானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் வீண் பேச்சை குறைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி செவ்வாய் 6ல் சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சூரியன் ராகு சேர்க்கப்பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். அடுத்து குறிப்பாக சந்திரனானவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில்
சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு குறிப்பாக இன்றைய நாளில் 3ல் சனி 6ல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் ஒரு சில நல்ல ஒரு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தேவையில்லாத பயணங்களும் அதன் மூலமாக வீண் செலவுகளும் ஏற்படும். இன்றைய நாளில் குறிப்பாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, எதிலும் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு புதன் சேர்க்கை பெற்று 5ல் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சில இருந்தாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சனி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கிறது. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் சனி செவ்வாய் 2ல் சஞ்சரிப்பதால் வீண் வாக்குவாதங்கள், குடும்பத்தில் சிறு சிறு நிம்மதி குறைவுகள் ஏற்படும் என்றாலும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நாளில் அடைகிறதற்கு நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, சனி செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். சனி ஜென்ம ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா காரியத்திலும் சற்று தாமத நிலை, தேவையற்ற தடைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கைக்கு வழிபாடு செய்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக நிதானத்தை கடைபிடிப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது.
பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக குரு பகவான் 2ல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் அஸ்தங்கத்தை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன். அஸ்தங்கம் சூரியனுக்கு அருகில் மற்ற கிரகங்கள் இருந்தால் அஸ்தங்கமாகும். பொதுவாக அஸ்தங்கத்தை பற்றி பழங்கால புத்தகங்களில் சில கருத்துகள் உள்ளது. அந்த கருத்துங்கள் என்னவென்றால், சூரியனுக்கு அருகில் மற்ற கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கிரகங்கள் சக்தி இழந்து விடும், அனுகூல பலனை தராது என்ற ஒரு கருத்து உண்டு. குறிப்பாக பழங்கால புத்தகத்தில் கூறப்பட்ட கருத்தை பார்க்கின்ற பொழுது, சூரியனுக்கு முன்பின் சந்திரன் 12 டிகிரி வரை இருந்தாலும், செவ்வாய் 17 டிகிரி வரை இருந்தாலும், புதன் 14 டிகிரி வரை இருந்தாலும், குரு 11 டிகிரி வரை இருந்தாலும், சுக்கிரன் 8 டிகிரி வரை இருந்தாலும், சனி 15 டிகிரி வரை இருந்தாலும் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது சூரியனுக்கு 1 டிகிரிக்குள் மற்ற கிரகங்கள் இருந்தால் அதனை அஸ்தங்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிகபட்சம் 3 டிகிரிங்க. அதுக்கு மேல கிரகங்கள் இருக்கின்ற போது அது அஸ்தங்கம்னு எடுத்துக்க முடியாது. நடைமுறையில பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒரு சில கருத்துகள் சொல்றாங்க. சூரியனுக்கு மிக அருகில சந்திரன் இருக்கின்ற போது சந்திரன் அஸ்தங்க அடைகின்ற பொழுது ஒரு மனக்குழப்பம், தாய்க்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் என்ற கருத்தை சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்தால், செவ்வாய் 17 டிகிரின்னு சொன்னா கூட 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தால் உடன் பிறந்தவிடம் கருத்து வேறுபாடுகள் என்ற கருத்தை சொல்லலாம். அதுபோல புதன் ஒரு 1 டிகிரிக்குள்ள 2 டிகிரிக்குள்ள இருந்தால் படிப்பில் தடைன்னு சொல்லலாம். ஆனா நடைமுறையில பார்க்கின்ற பொழுது புதன் குரு சூரியன் சேர்க்கை புதாதித்த யோகம்னு சொல்லுவோம், நிபுண யோகம்னு சொல்லுவோம், நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். அடுத்து குரு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தால், 1 டிகிரிக்குள்ள இருந்தால் அஸ்தங்கம். அப்படிப்பட்ட அஸ்தங்க அமைப்பு இருந்தால் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தோஷம்னு சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில 1 டிகிரிக்குள்ள இருந்தா பாதிப்புன்னு சொல்லாம சரி, உங்களுக்கு மற்ற நிலையில இருக்கும் போது ஒன்றும் பெருசா பாதிப்பையோ கெடுதியோ ஏற்படுத்துவது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்றால் சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தால் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. அது 8 டிகிரி வரை இருந்தால் அஸ்தங்கம் என்ற கருத்து இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் 1 டிகிரிக்குள்ள இருந்தா பாதிப்பு அதிகம்னு சொல்லலாம். சூரியனுக்கு 1 டிகிரிக்குள் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்புகள், ஆண்களுக்கு, பெண்களுக்கு இல்ல, ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகுது. அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காத நிலை, திருமணம் நடைபெற்றாலும் ஒரு ஒற்றுமை குறைவு, பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது இந்த சூரியனுக்கு மிக அருகில 1 டிகிரிக்குள் சுக்கிரன் இருந்தால் ஏற்படுகிறது. அடுத்து குறிப்பாக சூரியனுக்கு மிக அருகில் சனி இருந்தால், சனி அஸ்தங்கன்ற கருத்து இருந்தாலும், பொதுவா பழங்கால புத்தகங்கள்ல 15 டிகிரி வரைக்கும் அஸ்தங்கம்னு சொல்றான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டிகிரி 1 டிகிரிக்குள் இருந்தா அஸ்தங்கம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு உடல் பலகீனங்கள், பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கால் பாதம் சம்பந்தப்பட்ட வகையில கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. பொதுவாக எந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் அது எந்த பாவத்தில் இருக்குன்னுலாம் பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். பொதுவா மற்ற எல்லா கிரகத்தையும் சக்தி இழக்கக்கூடிய சக்தி சூரியனுக்கு உண்டு. ஆனா சூரியனுடைய சக்தியே இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னவென்றால், சூரியன் ராகுக்கு மிக அருகில் இருக்கிறது. ராகு பின்னோக்கி வரக்கூடிய கிரகமாகும். ராகுவுடன் சூரியன் சேருவதை பொதுவாக அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. பொதுவாக சூரியனோட ராகு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அது கிரகண மாதம் என்றே சொல்லலாம். அதனுடன் உங்களுக்கு சந்திரன் இணைந்திருந்தால் அதை அமாவாசை அன்னைக்கு சூரியன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அமாவாசை அன்னைக்கு பிறந்தால்
அதாவது சூரியன், சந்திரன், ராகு போன்ற கிரகங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா அத வந்து ஒரு பக்கம் அமாவாசைன்னு சொல்லலாம், ஒரு பக்கம் சூரிய கிரகணம்னு சொல்லலாம். பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று இருந்தாலும், அதற்கு 7ல வந்து சந்திரன் வந்து இருந்தாலும், அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சந்திர கிரகணம் என்று சொல்லுவோம். பொதுவா சூரியன் வந்து ராகுவுக்கு மிக அருகில இருக்கின்ற பொழுது, அவங்களுக்கு வந்து அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுது. பொதுவா சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்து, அதற்கு 7ல இருக்கக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் அமைகின்ற நாள்ல வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிறந்துட்டா, அது வந்து உறவினர்களிடம் ஒரு கொஞ்சம் ஒற்றுமை குறைவு, உறவினர்களிடம் தேவையில்லாத பகைகள், உறவினர்களிடம் சிறு தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்பட்டுவிடும். பொதுவா வந்து நடைமுறையில பார்க்கின்ற போது ஒரே கட்டத்துல சூரியன், ராகுவும் சேர்ந்திருந்து, சூரியனுக்கு முன்னாடி ராகு இருக்காரு. பார்த்தீங்கன்னா வந்து நட்சத்திர பாத ரீதியாக பார்க்கின்ற போது, இப்போ மேஷ ராசியில பரணி 1ஆம் பாதத்துல வந்து ராகு இருந்து, சூரியன் இருந்து, ஒரு பரணி 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல ராகு இருந்தா அது கடுமையான பாதிப்பு. இதுவே பரணி 1ஆம் பாதத்துல சூரியன் இருந்து, ராகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினி 2, 3 அதாவது பின்னோக்கி போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், ஒண்ணும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன், ராகு சேர்க்கை பெற்றால் அப்பாவை பலகீனப்படுத்துறது, அப்பா வழி ரிலேஷன்ஸ் கிட்ட ஒரு ஒற்றுமை குறைவு. அதிலும் குறிப்பாக வந்து 6ஆம் வீட்ல வந்து சூரியன், ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ, உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 6ஆம் அதிபதியாகி ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவினர்களே அவங்களுக்கு வந்து ஒரு பகையா இருக்கிறது. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் வந்து சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும், சந்திரனுக்கு 7ல சூரியன் இருந்து, சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தாலும், அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து ஒரு கிரகண தோஷம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கிரகண தோஷத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய ரீதியாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத சோதனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படும். அதே மாரி சூரியன் வந்து ராகு மட்டும் இல்லாம கேது சேர்க்கை பெற்று சூரியன் இருக்குது கூட, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில சங்கடங்கள், தந்தை வழி உறவினர்களும் ஒரு ஒற்றுமை குறைவு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தந்தை வழி உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படுது. பொதுவா சூரியன், ராகு அல்லது கேது சேர்க்கைக்கு மிக அருகில் இருக்கின்ற பொழுது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக கொஞ்சம் பலகீனங்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவுலாம் கூட உங்களுக்கு வந்து உண்டாகிறது. பொதுவா வந்து சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி சேர்க்கப்பட்டு இருக்கின்ற போது, ராகு அல்லது கேது வந்து சூரியனுக்கு மிக அருகில, அதாவது சூரியனுக்கு முன்னாடி ராகு அல்லது கேது இருந்தால், அது கடுமையான பாதிப்புகளை உங்களுக்கு வந்து பொதுவா சூரியனுக்கு வந்து மிக அருகில இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன டிகிரில இருந்தா கெடுதின்னு சொல்லியிருக்கேன். ஆனா, அது கூடயே வந்து ராகு அல்லது உங்களுக்கு வந்து கேது சேர்கின்ற போது, சூரியன் வந்து ரொம்ப பலகீனமாகி, தந்தை வழி உறவினரும் ஒரு ஒற்றுமை குறைவுகள், பாரம்பரிய வகையில ஒரு தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. நேயர்களே, இதுவரை சூரியன் அஸ்தங்கத்தை பற்றியும், இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.